டிவோஷனல் வந்து 2 பார்ட்டில் முடிக்கலான்னு பார்த்தது முடியல. ஸோ 3வது பார்ட் பார்த்துடலாம். கார்மேகன் 9 ஓவரில் 54 ரன் எடுத்திருக்காரு. ஆசிஃப்ன்றவர் 11 ஓவருக்கு 77 ரன் எடுத்திருக்காரு. யாருடைய அந்த ரேஷியோ அதிகம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 9 ஓவர் அப்போ எத்தனை பால்னு பார்க்கணும். 54 பால், 54 பாலுக்கு 54 ரன் எடுத்திருக்காரு. ஒரு பாலுக்கு ஒரு ரன் அப்படிங்கிற விகிதம். ஸோ இப்போ 1:1 இவர் பாருங்க 11 ஓவர் அப்போ 16 66 பால், 66 பாலுக்கு 77 ரன் அடிச்சிருக்காரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக யார் தான் நல்ல ரன் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஆசிஃப் அப்படிங்கிறவர் தான் நல்ல ரன் எடுத்திருக்காரு. பின்வரும் விகிதங்களில் எது விகித சமம் அப்படின்னு கேட்குறாங்க. விகித சமம்னா ஒரே நம்பரால் பெருக்கியிருப்பாங்க. ஸோ அது கரெக்டாக பெருக்கியிருக்காங்கன்னு பார்க்கணும். இதை பாருங்கள், 3:5 இருக்குது, 6:17 இருக்குது, 11 இருக்குது. ஸோ இது கிடையாது. 2 6ன்னு பெருக்காங்க, 2 10 தான் வந்திருக்கணும், வரல. இது 2 9 ஆக்கியிருக்காங்க. எப்படி ஆக்கினாங்கன்னே தெரியல. இதுவும் இல்லை. 2 10 ஆகியிருக்காங்க. அப்போ 2 5 10, 5 25 இருக்காங்க, 5 65. ஸோ இதுதான் கரெக்ட். சரியா? அடுத்தது பாருங்கள், 2,5 x,20 ஆகியன அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள். விகித சமமாக இருப்பின் எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே வரிசையில் இருக்குன்ட்ருக்காங்க. அப்போ 2:5 x,20ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 5 வந்து 20 ஆயிருக்கு. அப்போ 4ஆல் பெருக்கிருக்காங்க. அப்போ எக்ஸ் வந்து 8 ஆயிரும். கரெக்ட். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது 7:5 ஆனது x,25க்கு விகித சமம். ஒரு நிமிஷம் அது ஐரேஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸின் மதிப்பு எப்படி சொல்கிறாங்க இதில் பாருங்கள். 5 வந்து 25 ஆயிரும். ஸோ 5ஆல் பெருக்கிருக்காங்க. இப்போ 7 என்னவாயிருக்கும், 35 ஆயிருக்கும். ஸோ இங்கேயும் 5ஆல் தான் பெருக்கியிருப்பாங்க. ஒரே நம்பரால் தான் பெருக்கியிருப்பாங்க. ஒரு நபர் 15 நிமிடங்களில் 2 கிலோமீட்டர் நடக்கிறார். 15 நிமிஷத்தில் 2 கிலோமீட்டர் நடக்கிறார் எனில் 45 நிமிஷத்தில் எவ்வளோ கிலோமீட்டர் நடப்பாங்க? ஒன்றும் இல்லை, 15 45 ஆகிருக்காங்களா, என்ன பண்ணிருக்காங்க, 3ஆல் பெருக்கிருக்காங்க. அப்போ 2ஐயும் 3ஆல் பெருக்கணும், 6ன்னு வரும். சிம்பிள் தான் இது. இது கொஞ்சம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும். நான் கொடுத்துருக்க டேட்டாவை எடுத்து எழுதணும். மாணவர்கள் 1500 பேராகும். இந்த 1500 பேருக்கு 50 டீச்சராகும். அந்த 50 டீச்சருக்கு 50 நிர்வாகிகள், ஆஃபீஸர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். சரியா? அப்படின்னா இந்த 1500 1800 ஆச்சு அப்படின்னா எத்தனை டீச்சர்ஸ் எத்தனை ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு தான் கேட்குறேன். சரி, ஓகே. 1500 பேர்த்துக்கு 50 டீச்சர் அப்படின்னா ஒரு டீச்சருக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்னு பார்க்கணும். ஸோ இந்த 1500 50ஆல் டிவைட் பண்ணணும். ஆச்சுன்னா 1 5 5 3 5 15. ஸோ 30 ஸ்டூடெண்ட்க்கு ஒரு டீச்சர். அதை நோட் பண்ணிக்கோங்க. 30 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர். சரி, ஓகே. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும். 50 5ஆல் டிவைட் பண்ணால் 10. அப்போது 10 டீச்சருக்கு ஒரு ஆஃபீஸர் அப்படிங்கிற விதத்தில் இருக்குது. இப்போ பாருங்கள், 1500லேருந்து 1800 ஆகிருக்கு. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 300 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 300 ஸ்டூடெண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. 30 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் அப்படின்னா 300 ஸ்டூடெண்ட்டுக்கு 10 டீச்சர். அப்போ இந்த 50ங்கிறது 60 டீச்சர் ஆகிடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், 10 டீச்சருக்கு ஒரு ஸ்டாஃப், ஒரு ஆஃபீஸர் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. இப்போ 50 60 ஆகிருக்கு. இப்போ 10 இன்க்ரீஸ் ஆகிருக்கா? அப்போ இந்த 5 எத்தனை பேர் ஆகிருப்பாங்க? 6 பேர் ஆகிருப்பாங்க. புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு தடவை இதை போட்டு பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஓகேவா?
அடுத்தது பார்த்திங்கன்னா 2 சம்மு தான் இருக்குது, 3 இருக்காட்டுக்கு. அந்தோணி ஒரு வாரத்தில் எல்லா நாட்களிலும் அந்தோணி எழுதிக்கும். ஒரு வாரத்தின் எல்லா நாட்களிலும் காலையிலும் மாலையிலும் பல் துலக்குகிறார். அப்போ வாரத்துக்கு 17 முறை பல் துலக்குறார். சபீன் அப்படின்றவர் காலையில் மட்டும் பல் துலக்குறார். அப்போ ஒரு வாரத்துக்கு சபீன் அப்படின்றவர் 7 முறை பல் துலக்குறார். அப்போ எளிய விகிதம் என்ன? 1:7 2:14 2:1 தான் ஆன்சர். இந்த மாதிரி சிம்பிளாக கேட்க மாட்டாங்க, ஏதாவது ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. இதெல்லாம் பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸாக இருக்கும். அடுத்தது, டீம் ஏ ஆனது 52 போட்டிகளில் 26 போட்டிகளில் வென்றது. அதாவது 52ல் 26 போட்டியில் ஜெயிச்சிட்டாங்களாம். அடுத்தது டீம் பி, இது கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிருக்காங்க. 52ல் 4-3 போட்டிகளில் வென்றது. 52 அப்போ 7ஆக பிரிக்கணும். 6-42, அப்போ ஒரு பங்குங்கிறது 7. 4 தப்பாக போட்டேன், 4ஆக பிரிக்கணும். 52 4ஆக பிரித்தோம்னா போயிட்டுனாப்பா 1 4 52. ஸோ ஒரு பங்குங்கிறது 52, 3 பங்குங்கிறது 39 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே 52ல் 26 டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. இங்கே 52ல் 4-3 போட்டியாம். அப்போ 52 4ஆக பிரிக்கணும். 52 4ஆக பிரித்தோம்னா 13, ஒரு பங்கு. அப்போ 3 இதில் ஜெயிச்சிட்டாங்களாம். அப்போ 3னா 3 பங்கு 39 போட்டியில் ஜெயிச்சிருக்கிறாங்க. எனில் யாருடைய வெற்றி பதிவு சிறப்பானதுன்னு கேட்குறாங்க. ஒரு 26 2 26 52. ஸோ 1:2ன்னு இருக்குது. இதை அடிக்க முடியுமா பார்க்கணும். வைக்க மாதிரி வரலையே. 10 12 52 போட்டிகளில் 39 போட்டி ஜெயிச்சிருக்காங்க. இங்கே 52ல் 26 தான் ஜெயிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அப்போ பி தான் கரெக்ட். ஏன்னா இது ரேஷியோ கம்மி தான் வருது. இப்போ 34க்கு பி தான் கரெக்ட். நல்லா நீங்களே செக் பண்ணி பாருங்கள். 52ல் 26 ஜெயிச்சிருக்காங்க. மேபி பாதிக்கு பாதின்னு வச்சுக்கோங்களேன், பாதிக்கு பாதி. இந்த 52ல் 4-3 அப்படின்னா முக்கால்வாசி இல்லை, முக்கால் எப்படி தானே போடுவாங்க. 52ல் முக்கால்வாசி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா பி தான் கரெக்ட். நீங்கள் சம்மு போகணுன்னு கூட அவசியம் இல்லை, அப்படியே புரிஞ்சிக்கலாம். அடுத்து பாருங்கள், ஒரு ஸ்கூல் டூரில் 6வதுல 6 டீச்சர்ஸு 12 ஸ்டூடெண்ட்டு. 7ஆவது வகுப்பில் 9 டீச்சர்ஸு 27 ஸ்டூடெண்ட்டு. 8வதுல 4 டீச்சர்ஸு 14 ஸ்டூடெண்ட். எந்த வகுப்பில் மாணவர் ஆசிரியர் விகிதம் குறைவுன்னு கேட்குறாங்க. இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 1 6 6 2 6 12 1/2, 1 9 9 3 27 1/3, 1 4 4 4 16 1/4 தான். ஏன்னா இது அரை, சரிங்களா? இதுக்கு அரைக்கு மேலே வரும், இது கால் தான் வரும். ஸோ அப்போ இந்த 8ஆம் வகுப்பில் தான் கம்மியாக இருக்காங்க. சரி, அவ்வளோதான். அது முதல் பருவம் முடிஞ்சிச்சு. அடுத்து 2வது பருவத்தில் ஏதாவது சிலபஸில் கவர் ஆகிற மாதிரி டாபிக் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம்.